தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க. டிஎன்பிஎல்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்பிஎல் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு பிரிண்ட் லிமிடெட்லேருந்து 2 டிவிஷனுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கரூர் டிவிஷனுக்காகவும் திருச்சி டிவிஷனுக்காகவும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ்லையும், ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ்லையும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹெச்ஆர்லையும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிளான்டேஷன்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை பொறுத்தளவுக்கு அவங்க 2 யூனிட்டுக்கும், ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கும், ஹெச்ஆரை பொறுத்தளவுக்கு அவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ் சென்னைக்கும், டிஎன்பிஎல் யூனிட் 1க்கும், அதே மாதிரி பிளான்டேஷன் யூனிட்டில் ஒரு ஹெச்ஆர் யூனிட் 1க்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 4/12/2024 தற்பொழுது ஓப்பனில் இருக்குது. 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு, ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்போட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹார்ட் காப்பியாகவும் உங்களுக்கு அனுப்பணும். ஸோ அது 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ அனுப்பணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சென்னை அட்ரஸ், அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பணும். இப்போ போஸ்டிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்களாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஃபுல் டைமாக ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங் டிகிரி ப்ளஸ் எம்பிஏ ஹெச்ஆரில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைமாக ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங் டிகிரி, அதே மாதிரி 2 இயர்ஸ் எம்ஏ சோஷியல் ஒர்க்லேயோ, இல்லை எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்லேயோ, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்லேயோ, லேபர் வெல்ஃபேர்லேயோ, பர்சனல் மேனேஜ்மெண்ட்லேயோ முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எம்பிஏ ஹெச்ஆரில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்ஏ இங்கே கொடுத்துருக்க ஏதாவது ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 27 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் 2 வருஷம். ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு 33,500 ரூபாயும், செகண்ட் இயர் 37,800 ரூபாயும் சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிளான்டேஷனை பொறுத்தளவுக்கு 4 இயர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, ஹாரிகல்ச்சரல் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் கிளாஸில் எம்எஸ்சி பாட்டனி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ், இதுக்கும் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பிசிக்கு 27 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்சிஏக்கு 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே சேலரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 2 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. அந்த 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸர் கிரேடில் ரெகுலர் பே ஸ்கேலில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தாங்க. நான் சொன்ன மாதிரியே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. tnpl.com/careers இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஹார்ட் காப்பி அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வித் பயோடேட்டாவோட. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎல்லை பொறுத்தளவுக்கு ஒரு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் தான், ஒரு கவர்மெண்ட் யூனிட் தான். அதனால் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.